ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம மாடி தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பராமரிப்பு, அந்த மாடியை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். A to Z இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸு, மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை நீங்கள் செய்யணும். நானும் செய்யணும்னு நினச்சேன். பட் வீட்டில் மாடி தோட்டமே நான் இந்த அளவு பண்ணுவேன்னு நினைக்காததுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பர்மிஷன் தரலை எனக்கு. ஸோ இப்போ நான் மாடி தோட்டம் வச்சு 3 வருட காலமாச்சு. மாடி தோட்டம் வச்சிங்கன்னா அந்த இடம் பில்டிங் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். ஒரு 10 இயர்ஸ் தொடர்ந்து நம்ம மாடி தோட்டம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 வருஷத்து ஆகும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இப்போலாம் டேம் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பெயிண்டிங், நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கிறது நல்லது. மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு மாடி தோட்டம் வச்சிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் நான் 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி ஆள் வச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க ஏனோ தானோன்னு செஞ்சு கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ப்ராசஸ் படி கரெக்டாக பண்ணினா தான் அந்த பெயிண்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி 10 இயர்ஸ் ஒர்த்தாக நமக்கு வாரண்டியோட வேலை செய்யும். ஸோ அதை நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாம் தான் இதில் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? அதோட ஃபஸ்ட்டு வேலையாக இந்த மாடி தோட்டத்தில் இருந்த, மாடி தோட்டமே இல்லைனாலுமே இந்த செங்கல் போட்டிருப்பாங்க, சில பேர் டைல்ஸ் போட்டிருப்பாங்க, சில பேர் சிமெண்ட் போட்டிருப்பாங்க மாடியில். அதில் கட்டாயம் மழை பெய்யறதுனால அந்த பாசம் அங்கங்கே இருக்கும். மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கேட்கவே வேணாம். நீங்கள் நல்ல ஒரு கம்பி ப்ரஷ் போட்டு நல்லா கழுவிக்கணும். நாங்கள் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கம்பி ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் ஏற்கனவே. திரும்ப நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நாங்கள் பட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நம்ம கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் கழுவுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இப்போ நைட்டு 10 o'clock. இப்போ நான் கழுவிட்டு படுத்தோன்னா காலையில் காஞ்சி இருக்கும். அதுக்கப்புறம் பட்டி பார்க்குற ப்ராசஸை நம்ம காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்கள் நினச்சிட்டு தான் இப்போ நான் கழுவுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட எந்த ஒரு அழுக்கும், டஸ்ட்டோ, பாசியோ இருக்கக்கூடாது நம்ம அடிக்க போகிற பெயிண்டிங்க்கு முன்னாடி. ஸோ அதை நல்லா, அது மட்டும் இல்லைங்க, செவரோட இந்த தரை மட்டும் இல்லை, இந்த செவர் பகுதி, இந்த கைப்பிடி சுவர் எல்லா பக்கமுமே க்ளீன் பண்ணிடுங்க நல்லா. இப்போ நான் பாதி தண்ணி ஊற்றி நல்லா விளக்குமாறிட்டு தேய்ச்சி விட்டுருக்கேன். ஏற்கனவே நான் பாசியெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சாதாரணமாக இந்த ஓஸ் வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லை ப்ரெஷராக இருக்கக்கூடிய பைப் வச்சு க்ளீன் பண்ணலாம். எது உங்கள் வசதியோ அதை பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளே அடித்தோன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை நமக்கு தெரிஞ்ச பெயிண்டர் வச்சு யாரையாவது வச்சு அடிங்க. கான்ட்ராக்ட் மாதிரி கொடுக்குறது இல்லை, இதுக்குன்னு அந்த கம்பெனிலேருந்து வரவங்கள வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ ப்ராப்பராக செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை கழுவ போகிறேன். நைட்டு நம்ம கழுவி விட்டுட்டு போனோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள், அழகாக நல்லா காஞ்சி கிடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பாருங்க, ஸ்மார்ட் கேரில் கிராக் சீல் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இது 900 ஏஷியன் பெயிண்ட்ஸில் கிராக் சீல் வாங்கியிருக்கோம். இது 900 கிராம் 270 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி தான் நம்ம கழுவி விட்டு நல்லா நீட்டாக, டஸ்ட்டே இருக்கக்கூடாது இது பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். ஆனாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம எங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வைக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து தான் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவருங்க இப்படி பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த டஸ்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கூட்டியாச்சு. காலையிலேயும் ஒரு தடவை இப்போ கூட்டினாங்க. அதுக்கப்புறமா கூட இவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டஸ்டெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வைக்கணும். வைக்கும்போது நான் காமிக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு தகடு வாங்கிக்கோங்க.
அது வந்து 30 ரூபாய். அந்த தகடு வச்சு தான் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து இந்த மாதிரி டேமேஜ் இல்லை அப்படின்னா கூட மேக்ஸிமம் வந்து 2 இந்த தலைவோடுக்கு ஒவ்வொரு தலைவோடுக்கு நடுவுலையுமே நம்ம வைக்க போகிறோம். அது போக இந்த மாதிரி சில இடங்கள்ல இப்படிலாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி லேசாக போன மாதிரிலாம் இருக்கும்ல, இது எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சு விட போகிறோம். இன்னைக்கு வந்து இதை இப்போ மார்னிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பாருங்க, கொஞ்சமாக அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதை வலிச்சு எடுக்கணும். எடுக்கும்போது வந்து எந்த பக்கம் வைக்கிறோமோ அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம வலிச்சு எடுத்தோம்னா அது கம்ப்ளீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் வைக்கணும், அதே மாதிரி வைக்கணும். கொஞ்சமாக எடுத்து அந்த பள்ளம் இருக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வலிச்சு நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக போய் அதில் செட் ஆகிக்கும் அந்த கேப்பில். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நம்ம ஒரு தடவை அதை இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னாக்க சமமாக மாறிடும். இந்த வைப்பாங்கல்ல, இதே மாதிரி தான். நான் கம்ப்ளீட்டாக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இருங்க, இந்த வச்சுருக்கோமா, இது வந்து ஆனால் டைம் நிறைய எடுக்குது, பொறுமையாக பண்ண வேண்டிய வேலை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 2 பேரும். ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, நாங்க 1 லிட்டர் வாங்கினோம். எவ்வளவு ஆகும் இதை பத்தி நமக்கு ஐடியா இல்லாதனால 1 கிலோ தான் வாங்கினோம். அந்த கிராக் சீலு இந்த ஒரு பகுதி தான் வச்சிருக்கோம். இங்க இருங்க, இவ்வளவுதான் வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட தோட்டத்தில் அரை மாடி தோட்டம் தான் இப்போ க்ளீன் ஆகிருக்கு. அதுக்கு எப்படி ஒரு 5 கிலோலேருந்து 6 கிலோ ஆகும் போல் இருக்குது. ஸோ இப்போ இது காலியானதுனால இத்தோட இந்த வேலையை நிப்பாட்டிட்டு போய் கீழே போய் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் அவங்க கடை திறந்தது வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா தான் வைக்கணும். நாங்கள் என்னமோ நினச்சிட்டோம், காலையில் வேக வேகமாக வந்து இந்த இதை மட்டும் வச்சு விட்டுட்டோன்னா ஈவினிங்க்கு நம்ம பெயிண்ட் ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த வேலை தான் பெயிண்டிங்கை விட ரொம்ப கஷ்டமான வேலை. இதை மைனூட்டாக உட்காந்து இப்படி ஒவ்வொரு பக்கமாக அந்த பள்ளத்தை நிரப்பி இந்த மாதிரி சில இடங்கள்ல அப்படி இழுத்ததுனால இந்த மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இதுக்கே எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னு தெரியல. நான் முடிக்கும் போது இந்த இது வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் பாதி அப்படிங்கிற வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் தோட்டம். இதில் வந்து நம்ம 500க்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத முடித்து நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த 500 பெயிண்ட் பண்ணுற வரைக்கும் மட்டும் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் போட்டு எவ்வளோ வந்து செலவாயிருக்கு, என்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து இப்போ காமிச்சிருவேன். திரும்ப போய் இப்போ பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறோம். காலையில் ஒரு 7 o'clockலாம் வந்து 6:30க்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். 7 o'clockலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பட்டி வைக்கிறதுக்காக இந்த கிராக் சீல் வச்சு வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 7 o'clock ஆயிடுச்சுங்க. ஆனால் தொடர்ந்து வச்சோமா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. ஒரு 1 hour வைப்போம், அப்புறம் போய் ரெஸ்ட் எடுப்போம், அப்புறம் ஒரு 1 hour வைப்போம், ரெஸ்ட் எடுப்போம், இப்படியே. ஆனால் வெயிலையும் வச்சுக்கிட்டே தாங்க இருந்தோம். இப்போது இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 8 மணி ஃபுல் டேயுமே வந்து இது ஏன்னா இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். பெயிண்ட் பண்ணுறதை விட இந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செங்கலுக்கு இடையில உள்ள பழத்தையும் நிரப்பி அங்கங்கே ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதையுமே ஃபில் பண்ணிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க முடிஞ்சால் இன்னைக்கு கொஞ்சம் தெம்பு இருந்ததுன்னா நைட்டு கொஞ்சம் தண்ணி கரைச்சி ஃபஸ்ட்டு கோட்டிங், அதை மொத்தம் 3 கோட்டிங் அடிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டுமாவது இன்றைக்கி நைட்டு அடித்து முடிஞ்சால் அடிப்போம். அப்படி இல்லைன்னா காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்து ஃபஸ்ட் கோட்டிங் வந்து ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் முடித்ததுக்கப்புறம் 2 hours கிட்ட அது வந்து காயணும். ஸோ அதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து செகண்ட் கோட்டிங் அடிப்போம். அதையுமே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா செய்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து நான் மிச்சம் இருக்கிற ஃபினிஷிங் ஒர்க்கை பண்ண போகிறேன். அவங்க வந்து பெயிண்ட் ரெடி ஆகிடுச்சு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அது பெயிண்ட் கடையில் போய் பெயிண்ட் வாங்க போயிருக்காங்க. நாங்கள் என்ன பெயிண்ட் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே இருக்கிற இந்த செவருக்கு வந்து ஒயிட்டு தான் அடிக்க போகிறோம். டேம் ப்ரூஃப்லேயே ஒயிட் அடிக்க போகிறோம். கீழே வந்து டெரக்கோட்டா அடிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், நிறைய நான் வந்து அடித்தவங்க வீட்டில் எல்லாம் பெயிண்ட் பண்ணினவங்க வீட்டில் எல்லாம் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான் நல்லது, டெரக்கோட்டா கலர் அடிக்காதீங்க, வேறு கலர் அடிக்காதீங்கன்னு சொல்லி கமெண்ட்டை நானும் படிச்சிருக்கேன். பட் ஆனாலும் நான் டெரக்கோட்டா தான் வந்து நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படிங்கிறதுக்கும் நான் ரீசன் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒன்லி வந்து கூலிங்காக மட்டும்தான் அடிக்கிறோம் அப்படின்னா ஒயிட்டு மட்டும்தான் அடிக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. பட் நம்ம கூலிங்காகவே அடிக்கலை, வீடெல்லாம் ஏற்கனவே
கூலிங்காக நல்லா தான் இருக்குது. நமக்கு ரொம்ப முக்கியமானது வாட்டர் ப்ரூஃப். அதுதான் என்னுடைய 100% என்னுடைய சாய்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபு. ஏன்னா மாடியில் அவ்வளோ செடிகள் வச்சுருக்கோம். ஸோ வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டெரக்கோட்டா வந்து கூலிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே எப்படி வீடு இருக்கோ அப்படி தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரை விட டெரக்கோட்டா கலர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 2000 வந்து டிஃப்ரென்ஸ் வருது 20 லிட்டரில். ஆனாலும் நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து சுவருக்கெல்லாம் வந்து ஒயிட்டும் கீழே தரைக்கு வந்து ஏன் அப்படின்னாக்கா ஒயிட் அடிக்கும்போது அழுக்கு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த அழுக்கு டக்குன்னு அழுக்காயிடும், மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப வந்து அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். ஒரு மாதிரி கலர்லாம் ஒரு மாதிரி ஆகி ரொம்ப ஒரு மாதிரி பார்க்க நல்லா இல்லாமல் ஆகிடும். இதுனா அழுக்கு தெரியாமல் இருக்கும், கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். அப்படிங்கிறதுனால டெரக்கோட்டா கலர் தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து அந்த மார்னிங் அடிக்க போகும்போது பெயிண்ட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து என்ன பெயிண்ட் வாங்கியிருக்கோம், என்ன மாதிரி ரேட்டு, என்ன ஏது, என்ன கம்பெனி எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம இப்போ வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்க போகிறோம். மார்னிங் வந்து ஃபஸ்ட் கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். நேற்று நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால வெயில் வந்துடுச்சு. இந்த டேம் ப்ரூஃபாக இருக்கட்டும், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து வெயிலில் பண்ணக்கூடாது. ஸோ அது டைமிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா காலையில் 6 to 10 வரைக்கும் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். பட் நாங்கள் எழுந்திரிச்சது லேட்டு. அப்புறம் ஈவினிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா ஒரு 6 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லது. நல்ல ஒரு மொட்டை வெயில், நல்ல வெயிலாக இருக்கிறப்ப இதை பண்ணினா அந்தளவு ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வெயில் தாழ்ந்துருச்சு. ஸோ இப்போ வர்றோம். எப்போவுமே பெயிண்ட் பண்ண முன்னாடி அது ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும், செகண்டாக இருந்தாலும், தேர்டாக இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்ல எல்லா பக்கமும் அடிச்சு விட்டு, ஏன்னா மொட்டை மாடிங்கிறதுனால டஸ்ட்டு கட்டாயம் வந்து எல்லா பக்கமும் இருந்து ஃபார்ம் ஆகும். அதுவும் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கேட்கவே வேணாம். நல்லா அந்த மரம் செடியிலேருந்து நல்லாவே வந்து தூசி வந்து பட்டிருக்கும். ஸோ நல்லா இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், கொட்டிட்டேன். இல்லை ப்ரெஷ்ஷு போட்டு கூட தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான். ஸோ நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுறோங்கிறத காமிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டோம், கூட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணதுக்காக இங்கே பாருங்கள் வாங்கின பெயிண்ட் என்னென்னு காமிச்சிடுறேன். ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து ஸ்மார்ட் கேரில் டேம் ப்ரூஃப். இது வந்து 3000, இது எத்தனை லிட்டர்? 10 லிட்ரு. 10 லிட்ரு 3100 ரூபான்னு வாங்கியிருக்கோம். ட்ரிபிள் ஃப்ளெக்ஸ் ஆர்மோர் லேயர், அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் கேரண்டி வந்து 10 years கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செவத்தில் மட்டும்தான் நாங்கள் இந்த ஒயிட் அடிக்க போகிறோம். சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரிடக்ஷன் அப் டு 10C போட்டிருக்காங்க. இது அல்ட்ரா இருக்குது ஏசியன் பெயிண்டில். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அதுவுமே இதை விட கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் ஏன் அது வாங்கலை அப்படின்னாக்க அதில் வந்து ஒயிட் மட்டும்தான் இருக்குது. அது வந்து எங்களுக்கு வந்து ஒயிட் வந்து கீழே அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை தரையில். ஏன்னா நம்ம வந்து கார்டனிங் பண்ணுறதுனால ஒயிட் வேணாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ செவத்துக்கு மட்டும் நாங்கள் இப்போ ஒயிட் கலர் தான் வாங்கியிருக்கோம். இதே இதில் வந்து நாங்கள் டெரக்கோட்டா கலர் வந்து கீழே தரைக்கு அடிக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது அதையும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணணும். 1 லிட்டருக்கு 3/4 லிட்டர் தண்ணி கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங், அதாவது மொத்தம் வந்து 3 கோட்டிங் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் 1 லிட்டருக்கு 3/4 லிட்டர் அப்படிங்கிற பேஸில் வந்து தனியாக கலந்து ப்ரைமராக கன்வெர்ட் பண்ணி நம்ம அடிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம ரோலர் போட்டு அடிப்போம் இல்லையா, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் அடிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா போய் நல்லா சக்குன்னு உட்காந்துக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ 3 ரவுண்டும் ப்ரஷ் போட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஆனால் கட்டாயம் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ப்ரஷ் இந்த மாதிரி ஒரு 4 inch ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. இது பழசு நாங்கள் கூட்டுறதுக்காக வச்சுருக்கோம். புதுசு வேறு வாங்கியிருக்கோம். காமிக்கவா அதையும்? இந்த பார்த்திங்களா, இது மாதிரி 2 ப்ரஷ் வாங்கியிருக்கோம். இந்த ப்ரஷ்ஷோட ரேட் என்ன? 130 ரூபா. 4 inch ப்ரஷ்ஷு.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோலர் ஏற்கனவே ஒன்று வீட்டில் இருக்குது, இன்னொன்று வாங்கியிருக்கோம். இது வந்து எவ்வளவு? 260 ரூபா. 2 ரோலர் வாங்கியிருக்கோம். ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் வந்து அடிக்க போகிறோம், அதனால் 2 வாங்கியிருக்கோம். சுற்றிலும் வந்து வெள்ளம் வந்து அடித்து முடிச்சிருக்கோம், கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 3 லிட்டர் வந்து எங்களுக்கு செலவாச்சு இந்த சுற்றிலும் ஃபஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. இப்போ வந்து டெரக்கோட்டா கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். டெரக்கோட்டா வந்து இப்போது 3 லிட்டர் பெயிண்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து 1 லிட்டருக்கு 3/4 லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் 1.5 லிட்டர் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5.5 லிட்டர் வரும். அது அடித்ததுக்கப்புறம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு திரும்ப அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து டெரக்கோட்டா அடிச்சிட்டோம். இப்போ நைட்டு வந்து ஒரு 8 o'clock கிட்ட அடித்து முடிச்சிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 6 மணிக்கு வந்து 8 o'clock ஆகிடுச்சு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இப்போ இது எப்படியும் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து 2 hours காயணும். நம்ம இன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே விட்டுட்டு மார்னிங் வந்து செகண்ட் கோட்டிங் அடிக்க போகிறோம். மார்னிங் இதை காமிச்சிட்டு செகண்ட் கோட்டிங் எந்த மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அடிக்கும்போது வந்து அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னாக்கா அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லாவே ஏறும். ஸோ அந்த மாதிரி அடித்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்களேன், ஓரளவு அடித்ததுலேயே வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு அடித்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு. இன்னும் 3 கோட்டிங், அடுத்த கோட்டிங்க்கு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், இந்த அளவுக்கு இல்லை. அதுக்கு அடுத்த கோட்டிங் வந்து டைரெக்டாக பெயிண்ட் அப்படியே வச்சு நம்ம அடிக்க போகிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒயிட்டு தான் கலந்துட்டுருக்காங்க. 3 லிட்டர் எடுத்திருக்கோம். இப்போ எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னாக்க 1 லிட்டருக்கு 100 ml தண்ணி தான் சேர்க்கணும் செகண்ட் கோட்டிங்க்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட்டு செவருக்கு அடிச்சுட்டு அப்புறமா கீழே டெரக்கோட்டா, அதுவுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கு நம்ம 100 ml, 1 லிட்டருக்கு 100 ml அப்படிங்கிற வாக்கில் நம்ம எடுத்துட்டு நம்ம அடிக்க போகிறோம். செகண்ட் கோட்டிங் முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் அப்போ எப்படி இருக்குது, நல்லா காஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம நைட்டு தான் அடிச்சிருக்கோமா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்குது. இன்னும் அடுத்த கோட்டிங்கில் தண்ணி கம்மியாக வச்சு நம்ம கொலன்னு அடிக்கிறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இப்போ மார்னிங் வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் அடிக்கிறோம். 4 hours வந்து செகண்ட் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா காயணும். அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பெயிண்டை வச்சு தான் அடிக்க போகிறோம். அது வந்து நல்ல ஒரு 1 day ஃபுல்லாகவே காயணும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸை நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கோட்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ சுற்றிலும் வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட்டு செகண்ட் கோட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ டெரக்கோட்டா வந்து தரைக்கு நம்ம செகண்ட் கோட்டிங் அடிக்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக வந்து நீங்கள் திரும்ப இந்த இடத்த வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா கலந்து அடிக்கணும். இப்போ நாங்கள் கூட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், செகண்ட் கோட்டிங் வந்து டெரக்கோட்டாவும் முடிச்சிட்டோம், ஒயிட்டும் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ரவுண்டு வந்து நம்ம இப்போ இந்த இதெல்லாம் தேர்ட் ரவுண்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வாட்டரே சேர்க்காமல் அப்படியே டைரெக்டாக பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். அதுக்கு செவத்தில் வந்து நாங்கள் வந்து 2 கோட்டிங்குமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ரஷ் வச்சு தாங்க போட்டிருக்கோம். ப்ரஷ் வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ 3வது ரவுண்டுமே செவத்துக்கு ப்ரஷ் தான் போட்டிருக்கோம். தேர்ட் ரவுண்டு டெரக்கோட்டா ரோலரில் போடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு போடலான்னு நினச்சோம், பட் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து உள்ள பள்ளத்துலலாம் வந்து ப்ரஷ் போட்டால் தான் நல்லா இருக்கிற மாதிரி திருப்தியாக இருந்தது. ஸோ அதனால் இப்போ தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். தேர்ட் ரவுண்ட் வந்து டைரெக்டாக அடிக்கணும். அவ்வளோதான், 3 நாள் லீவ் விட்டாங்க, அதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. 3 கோட்டிங் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அரை மாடி தோட்டம் மட்டும். இதுக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகிருக்குது அப்படின்னாக்க ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒயிட் வந்து ஒரு 5 லிட்டர் செலவாக இருக்குது. டெரக்கோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு 20 லிட்டர் தான், 20 லிட்டரு கிட்ட டெரக்கோட்டா செலவாக இருக்குதுங்க. மொத்த செலவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் இந்த பாதி நமக்கு ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒயிட் வந்து 10 லிட்டரும் டெரக்கோட்டா வந்து 40 லிட்டரும் நமக்கு வந்து மொத்தமாக தேவைப்படுதுங்க.
நான் அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் வேணும்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கு வந்து இப்போ முடியலை, இந்த இதோடு இப்போ முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு லீவ் கிடையாது, நாளையிலேருந்து வேல்யூஷன் போயிடுவேன். அவங்களுக்கு ஸ்கூலெல்லாம் முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஏப்ரல் எண்ட் ஆகிடும். அப்புறம் எலெக்ஷன் வருது, அதெல்லாம் முடிச்சு நாங்கள் வர மே ஆகிடும். அப்புறம் மேயில் தான் நாங்கள் வந்து இந்த பாதியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஷார்ட்ஸில் கம்ப்ளீட்டாக எவ்வளோ செலவாச்சுங்கிறது ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஒரு மாடியை பாதுகாப்பது எப்படி வந்து இந்த பெயிண்டிங் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ செலவு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு A to Z சொல்லியிருக்கேன். மாடி ஆனால் நான் பட்ட இன்னொரு பெரிய கஷ்டம், அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மாடியை டெவலப் பண்ணி இப்படி 3 வருஷம் ஆகி இவ்வளோ செடிகள் வளர்த்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம். அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ மாடித்தோட்டம் வைக்க போகிறீங்கன்னா முதலே இந்த வேலையை பண்ணிவிடுங்க. இல்லை இவ்வளோ நிறச்சி வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க, ஏன்னா நமக்கு வந்து பெண்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆண்கள் பண்ணுறாங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. பெண்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிறைய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னாக்க வந்து வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்கள, கணவனை அப்படி எல்லாரையும் நம்ம சமாளிக்கணும். இதுக்கு அவங்க ஒத்துக்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி இதில் நம்ம வரணும் அப்படின்னாக்க மாடித்தோட்டம் வைக்க முன்னாடியே இதை நீங்கள் வச்சிட்டிங்க, பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்க நம்மளோட சேர்ந்து வீட்டில் உள்ள எல்லாருமே கஷ்டப்படும்போது அதில் ஒரு சில இன்கன்வீனியன்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஒரு வழியாக நான் பாதி மாடித்தோட்டம் முடிச்சிருக்கேன். இந்த சம்மர் ஹாலிடேஸில் இந்த பக்கமும் முடிச்சிருவேன் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சில செடிகள் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய ட்ரம்மெல்லாம் வந்து நம்ம தூக்கி வச்சு எல்லாம் பண்ணுறதுல நிறைய சிரமங்கள் இருந்தது, இதை நான் அடுத்து கொண்டு போகும்போது. ஸோ அதனால் ரொம்ப நல்லா வளர்கிறத மட்டும் வச்சுக்கலாம். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எடுத்துடலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரியான மனநிலை அப்போது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ மே மாதமே வந்து இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து என்ன சொல்கிறது, இதே மாதிரியே செங்கல் வச்சு வைக்க போகிறேன்னா இல்லை ஸ்டாண்ட் வைக்க போகிறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செய்ய போகிற நாட்கள் டைமிங் பொறுத்து தான். ஏன்னா நமக்கு வந்து அடுத்து ஜூன் திறந்துட்டுன்னா அதுக்கப்புறம் வேலையே பார்க்க முடியாது. ஸோ அந்த டைமிங்கை பொறுத்து தான் அடுத்த பிளானு. அது என்னங்கிறத நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஓகே, பாய்.